ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி வந்துருச்சு. எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது சேஃப்டி மெஷர்ஸ் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வெடிக்கிறது வந்து பாதுகாப்பாக வெடிக்கணும். அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல பொது இடத்துல வந்து நம்ம வெடிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்மளை மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே பாதிக்கும். அப்படிங்கும்போது என்னன்னா பொல்யூஷனை உண்டாக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தனியான ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்து சப்போஸ் ஆளுங்க அங்கிட்டு வண்டி கார் எதுவுமே வரல அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வெடிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஊருக்குள்ளேயோ தெருவுலையோ வெடிக்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த ரோட்டு பக்கம் வெடி வச்சிருக்க இடத்துல வந்து யாருமே வராமல் இருக்கிறதுக்காக இங்கிட்டு, அதாவது ரோட்டு சைடு எங்கிட்டு நடுவில் வைக்கிறீங்க அப்படின்னா 2 பக்கமுமே ஆளுங்க உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக ஆளுகளை நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் வெடி வைங்க. அப்படி வெடித்தாதான், ஏன்னா வெடி இருக்கிறது தெரியாமல் யாராவது வந்துட்டாங்கன்னா அது பிரச்சனையாக போயிடும். நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்கே பாதுகாப்பாக அங்கே நின்றுட்டீங்க அப்படின்னா வர்றவங்கக்கிட்ட வெடி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. இது ஒன்று. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள்கிட்ட தயவுசெய்து வெடியை கொடுக்காதீங்க. நீங்கள் கூடவே இருந்தாலும் குழந்தைகள்கிட்ட வெடியை கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்து அதை எடுத்து வெடிக்கிறேன்னு எடுத்து அதை வாயில் கீழே வச்சுட்டா அது பிரச்சனை ஆகி போயிடும். அதனால வந்து மேக்ஸிமம் குழந்தைகள்கிட்ட கொடுக்காதீங்க. அதுவும் போல் நீங்கள் வந்து ஏதாவது கம்பி மத்தப்பு அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா கையை பிடிச்சி வைங்க. அப்படி வைக்கிறதுனால வந்து ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் கூடவே இருந்துக்கோங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது வயசானவங்க இருக்காங்க, முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வெடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. ஏன்னா அவங்களே ஏற்கனவே ரொம்ப முடியாத கண்டிஷனில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது. இப்போ வந்து என்னன்னா, மேக்ஸிமம் பார்த்தா வெடிக்கிறத விட இந்த புஸ்வானம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா பறவைகள்லாம் வந்து பயந்து ஓடுற மாதிரி அது அது நல்லதில்லை. முடிஞ்ச அளவு வந்து வெடிக்கிறத குறைச்சிக்கோங்க. வெடிக்கிறது வந்து குறைக்கிறதுனால வந்து என்னென்னா, வயசானவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பறவைகளுக்கு பாதிப்பு வராமல் இருக்கும். பொல்யூஷனை உண்டாக்காமல் இருக்கும். முடிஞ்ச அளவு குறைச்சிக்கோங்க. பெரிய வெடிகள் வெடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பாக ஒரு பெரிய பத்தியை வச்சு வெடிக்க பாருங்கள். பக்கத்தில் நின்று வெடிச்சிச்சா வெடிக்கலையான்னு சொல்லி பார்க்காதீங்க. தண்ணியை ஊற்றி அணைச்சிருங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் போல் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து காட்டனை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? பாலிஸ்டர் துணி அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வெடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து சப்போஸ் தெரியாமல் பட்டுருச்சு, தீப்பொறி வந்து நம்ம மேலே பட்டாலும் அது அப்படியே பிடிச்சிரும். அது கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த விஷயத்தில் போடுற ட்ரெஸ்லேயும் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து வெடிக்க போகிறீங்க அப்படின்னா வெடிச்சதுக்கப்புறமே நல்லா சோப் போட்டு கைகளை கழுவிக்கோங்க. வெடிச்சதுக்கப்புறம் வந்து எதுவுமே உடனே கை கழுவாமல் சாப்பிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. பாய்சன் ஆயிரும். அதனால் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. இப்போ வந்து என்னென்னா, குழந்தைகள் இருக்கிற பக்கம் வெடிக்காதீங்க. வயசானவங்க இருக்கிற பக்கம் வெடிக்காதீங்க. குறிப்பாக ஸ்கூல் பக்கத்தில், அடுத்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், இந்த மாதிரி பொது இடங்களில் வந்து நம்ம வெடிக்கிறது அவாய்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நல்லது. அதாவது காட்டுக்குள்ளேலாம் போய் வெடித்தோம் அப்படின்னா பறவைகள்லாம் பயந்துடும். அதனால் என்னடா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி தான் வெடிக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. வெடிங்க. ரொம்ப அபாயத்தை உருவாக்குற வெடிக்காதீங்க. ஒரு அளவாக லிமிட்டோடு பார்த்துக்குங்க. சவுண்டு ரொம்ப இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அது குழந்தைகளுக்கு இல்லை. இப்போ ஏதாவது ஹார்ட் பேஷண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் நீங்கள் முடிஞ்சளவு வந்து குறைச்சி நீங்கள் வெடிக்க பாருங்கள், ஓகேங்களா? பொல்யூஷனை உண்டாக்காமல், அடுத்தவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்காமல் விஷயங்களை பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நல்லது. ஒரு சிலர் வந்து ஆஸ்துமா பேஷண்ட் இருப்பாங்க. இது வந்து புகை அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால மூச்சு விட முடியாது. அதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. வெடிக்கிறீங்க, காயம் ஆயிடுச்சு அப்படின்னா